ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 90:15, Psalms 90 verse 15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். மோசே ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே அருமையாக சொல்கிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். Lord, make us glad in proportion to the days of our affliction and the years of our suffering. Moses believed only God can make them glad in proportion to the days of their affliction. No human being can make you glad. Even though the human beings might try to make you glad, but it is temporary. Only God can bring you out of the affliction. The people of Israel, they were afflicted for 433 years in Egypt. They were suffering for 433 years in Egypt. God brought them out of the affliction. God brought them out of the sufferings and made them to be happy. They were glad. They passed through the Red Sea. God was with them. Even today, you might be going through affliction in your life. You might be counting the days. How long I have been afflicted by these kind of people, these kinds of diseases, these kinds of enemies. You might be counting and you might be crying. But the Lord God says He is going to make you glad in proportion to the days of your affliction and the years of your sufferings. அநேக வருடங்கள் கண்ணீரோடு காணப்படலாம். வியாதியில் உழந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். God is going to make you glad in proportion to the years of your sufferings. You need to believe that He is Almighty God. He is all powerful. He is the only one who is able to help you. He is the only one who is able to bring you out of the sicknesses, out of the debts, out of the sufferings, out of the oppositions in your family, in your society, in your office. Believe in Him. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக்குவார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். யோசேப்பை மகிழ்ச்சியாக்கின தேவன், யோபுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பார். The Lord God who removed every afflictions in the life of Job is alive. The Lord God who was with Joseph during his sufferings is alive. He will do it for you. Believe in Him. விசுவாசிப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன், எங்களை நீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் நீர். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்திடணும். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அற்புத அடையாளங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Amen.